நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், ஒவ்வொரு மாதமும் நம்மளை நடத்துகிறார். கர்த்தர் பெரியவர். உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்கிறேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை வழி நடத்துகிறார். சரி, இந்த 3வது மாதத்தின் கடைசி வாரம் 4வது வாரத்திற்குள்ளே வந்திருக்கும். இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான், டக்குன்னு போயிடும். பிப்ரவரி மாதம். இந்த மாதத்தின் 4வது வாரம் ஆரம்பித்து 2025 ஆரம்பித்து கடைசி வாரத்துக்குள்ள வந்தாச்சு. கர்த்தர் ஒவ்வொரு நாள் நடத்தினார். கர்த்தர் உண்மை உள்ளவர், இன்னும் நடத்துவார். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்குகின்ற இந்த உருவாக்கும் நேரம், இந்த உருவாக்கும் நேரத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு உங்களை வரவேற்கிறோம். உங்களை உருவாக்குகிறார், எங்களை உருவாக்குகிறார். அநேக ஜனங்களை கர்த்தருக்கு என்று சொல்லி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கென்று சொல்லி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவருக்கென்று சொல்லி உங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கலங்காதீங்க, திகைக்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். உங்களை இன்னும் அவர் உயர்த்துவார், இன்னும் உங்களை உயர்த்துவார், இன்னும் உங்களை வழி நடத்துவார், இன்னும் உங்களை உருவாக்கி கொண்டு இருப்பார். சரியா? ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்குவார். நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஆரம்ப நாட்களில் அது அற்பமான சாதாரண ஒரு காரியமாக தான் தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதனுடைய காரியங்களை இன்னும் விருத்தியடை செய்து கொண்டு இருக்கிறார். இதை நாங்கள் பார்க்குறோம். ஆரம்ப நாட்கள் பார்க்கும்போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு இந்த இடங்கள் எப்படி இருக்கிறது, இதன் மூலமாக கர்த்தர் எவ்வளோ ஊழியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய ஜெபம் இன்னும் செய்யுங்க. ஜாஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இதில் இணைந்து கர்த்தர் எங்களை ஊழியம் செய்ய வச்சுருக்கார். அதற்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் கர்த்தருடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும். பார்க்குற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். இது மாத்திரம் இல்லை, ஜாஷுவா டிவியில் நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, நிறைய மனிதர்கள் பேசுகிறாங்க, இதே இடத்துல நின்று நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் சொல்லுங்கள், இந்த டிவியில் எத்தனை நம்பர் உண்டு, இதில் இந்த சேனல் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக அவங்களை நினைச்சுவார், சந்திப்பார், அவங்களை குணப்படுத்துவார். இப்படி நாங்கள் பேசும்போதே, அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறார். இந்த டிவியில் நிகழ்ச்சி பேசும்பொழுதே பேய் பிசாசெல்லாம் அலறிச்சு ஓடுது. நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இது உண்மை. அதனால் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், எங்களையும் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வீட்டில் வச்சு, நல்லூரில் வச்சு 2வது சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை. நீங்கள் முடிஞ்சால் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சரியா? செய்திக்குள்ளே கடந்து போக ஒரு ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீர் எங்களோடு கூட பேசுகிறது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு எங்களோடு கூட வரட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக.
துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் நம்ம என்ன செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி லேசாக அதை பார்த்துட்டு செய்திகளை போவோம். சரியா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இதுதான் இந்த மாதம் செய்தியோட தலைப்பு. கர்த்தருக்கு பிரியமான காரியம் இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உடனே வாங்கிடலாம். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை வேறு மாதிரி இன்னும் உயர்த்துவார். ஊழியத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில், தொழிலில், விவசாயத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் பேசணும். கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தோம்? அவரை நம்ம பாட்டு படிக்கணும், துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஆலயம் கட்டுவதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். மூன்றாவது என்ன பார்த்தோம் போன வாரம்? நன்மை செய்யணும், தான தர்மங்கள் பண்ணணும். நன்மை, ஒரு குடும்பத்தாருக்கு நம்ம நன்மை செய்யணும், தீங்கு செய்யக்கூடாது. தான தர்மங்கள் பண்ணணும், அதாவது ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், காணிக்கை கொடுக்கணும். செய்கிறதுல கர்த்தர் பிரியமாக இருப்பார். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செய்தியை பார்ப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அடுத்து 8வது வசனம். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள். மறுபடியும் வசனத்தை வாசிக்கேன். மனுஷனுக்கு பிரியமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, மனுஷன் விரும்புகிற மாதிரி நீங்கள் ஊழியம் செய்யாதீங்க. கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி ஊழியம் செய்யுங்க. அது மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. மனுஷன் நல்லா பேசணும், மனுஷன் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சாதீங்க, ஊழியம் பண்ணாதீங்க. 8வது வசனம் சொல்லுது, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். வசனம் சொல்லுது, புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யணும். இன்னைக்கு உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு பிரியமான ஊழியமாக இருக்கா? நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? கர்த்தருடைய விருப்பத்தின்படி தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கிறாரா? இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னே தெரியலை. நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லி என்னெல்லாமோ படிக்க போயிருந்தாங்க. படிக்க போயிட்டு அது சபையை கொடுத்தாலும் நடத்த தெரியல, ஆலயத்தை கொடுத்தாலும் நினைச்சது தெரியல, நடத்த தெரியல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியம் செய்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரா? நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமான ஊழியமா? உங்கள் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்குது? மனிதனை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கிறதா? மக்களை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு அமைப்பை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கிறதா? நீங்கள் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்குது? காசுக்காண்டி ஊழியம் பண்ணுறீங்களா? பணத்துக்காண்டி ஊழியம் பண்ணுறீங்களா? பேருக்காக ஊழியம் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், யோசித்து பார்க்கணும். ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, கர்த்தருக்கு பிரியமான காரியம் ஊழியம். ஆண்டவர் அந்த நாட்களில் செய்த வேலையை இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்துருக்கார். ஊழியம் என்பது எல்லாராலும் செய்ய முடியாது, ஊழியம் எல்லாராலும் செய்யவும் முடியாது. மிகவும் கடினமான ஒரு காரியம் ஊழியம் என்பது. ஊழியத்தில் நிலைச்சி நிற்கணும் ரொம்ப கஷ்டம். ஊழியம் தொடர்ந்து செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஊழியத்தில் தொடர்ந்து போகணும்னா பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம நிற்கணும். தப்பே செய்யாமல் இருப்போம். தப்பு செஞ்சான்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கணும். நம்ம பொய்யே செஞ்சு அந்த இடத்துல அந்த சம்பவத்தை நம்ம நடந்திருக்க மாட்டோம். நம்மளை சேர்த்து சொல்லிருப்பாங்க, கேட்டு தான் ஆகணும். மனிதனுக்கு பிரியமாய் ஊழியம் செஞ்சால் உங்கள் ஊழியத்தில் பிரச்சனை வராது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மனிதனுக்கு பிரியமானபடி நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.
போனோமா, பாட்டு படித்தோமா, ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுத்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, படுத்து உறங்கினோமா, உங்களுக்கும் ஒன்றும் செய்யாது, உங்கள் சபைக்கும் ஒன்றும் செய்யாது, உங்கள் ஆலயத்துக்கு ஒன்றும் செய்யாது. அது பாட்டு நடக்கும். ஒரு எழுப்புதல் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. அப்படியே தான் சபை இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் ஊழியம் செய்ய என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் சபையில் கர்த்தர் எழுப்புதலை தருவார். கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், கர்த்தர் பேசணும். நீங்கள் எழுதி வச்சு பேசக்கூடாது. உங்கள் சொந்த கதை, உங்கள் சோகதை அதை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தின்படி ஆண்டவரை என் கூட பேசுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பேசும்போது அங்கே அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசும்போது அங்கே அடையாளம் நடக்கும். நீங்கள் பேசும்போது பிசாசு உள்ள இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமான காரியம், ஊழியம். உங்கள் ஊழியம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊழியம்? கர்த்தருக்கு பிரியமான ஊழியமாக இருக்கா? இல்லை எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, அதனால் நானும் ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறனால எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வரும் அப்படி நினச்சி வருமானத்துக்காக ஊழியம் செய்கிறீர்களா? பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில் சபையில் ஏன் எழுப்புதல் இல்லை? இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் ஏன் ஒன்றுமே இல்லை? பார்க்கத்தான் ஆலயம் பெருசாக இருக்குது, ஆனால் மக்கள் மத்தியில் எழுப்புதல் இல்லை. ஏன்? அங்கே கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்கிறீங்களா? உங்கள் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்குது? கர்த்தர் என் கூட தெளிவாக பேசுகிறார், நான் தைரியமாக சொல்லுவேண்ணா. நீங்கள் செய்கிற ஊழியம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணாலும் கர்த்தருக்கு பிரியமானபடி ஜோம் பண்ணுங்க. கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்யணும், எப்படி பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானபடி ஊழியம் செய்கிறீங்களா? ஏன் உங்கள் ஊழியத்தில் எழுப்புதல் இல்லை? என்னை சேர்த்தான் சொல்கிறேன். ஏன் என்னுடைய ஊழியத்தில் இன்னும் வளரலை? இன்னும் என்னுடைய ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தியானம் இல்லை, உபவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்தால்தான் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் ஆசீர்வதிப்பார். பெரிய சபையை உங்களோட கொடுத்தாச்சு, சபை ஒன்றுமே இல்லையே. பெரிய ஆலயத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, ஆலயத்தில் ஒன்றும் இல்லையே. அப்போ உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு பிரியமான ஊழியமா? மோசைகிட்ட எல்லாரும் சண்டை போட்டாங்க, ஏன் ஆரோனை மட்டும் உள்ளே கூட்டு போகிறீங்க, நாங்களாம் வருவோம், எங்ககிட்ட குளம் இருக்குது, எங்கள்கிட்ட கோத்திரம் இருக்குது, எங்ககிட்ட ஆட்கள் இருக்குது எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரையும் ஆண்டவர் நிச்சயலை தேர்ந்தெடுக்கலை. ஆரோனின் கோல் மாத்திரம்தான் துளிர்த்தது. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஊழியத்துக்குள்ள வர முடியாது. ஊழியத்துக்கு வாரது பெருசு இல்லை, ஊழியத்துக்கு வந்த பிறகு நிலச்சி நிற்கணும். நானும் இந்த டிவி நிகழ்ச்சி தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. 2 மாதம் ஓடுது, 3 மாதம் ஓடுது, அடுத்த 2 மாதம் என்னால் பண்ண முடியல. ஏன்? அவ்வளோ பாடுகள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பணப்பிரச்சனை. இந்த இடத்துல செய்தி கொடுப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் பெரிய ஆள் என்னை சொல்வதற்காக சொல்லலை. ஊழியம் என்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். மனசுக்கு மனிதனுக்கு பிரியப்படுத்துகிற ஊழியம் பேசுகிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் செய்தி கொடுக்க போகிறோம், பெந்தேகோஸ்தே சபைகள்லையோ மாரநாதா சபைகள்லையோ தைரியமாக சொல்லுவாங்க, அண்ணே கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறோ நீங்கள் பேசுங்க, எதையுமே மறைக்க வேண்டாம், செய்தியை நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன், மறைச்சி பேசலை. ஒரு பெந்தேகோஸ்தே சபைகள்லையோ மாரநாதா சபைகள்லையோ செய்தி கொடுக்க போகிறோம்னா அப்படியே சொல்லுவாங்க, அண்ணே 1 மணி நேரம் உங்களுக்கு டைம், நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம், கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் பேசலாம், தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதே நான் ஒரு சில ஆலயங்களில் போய் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இதை சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. அப்போ என்ன பேசணும்? அப்போ என்ன பேசணும்? கர்த்தருக்கு பிரியமானபடி பேசணுங்க. தப்புனா தப்புன்னு சொல்லணும், சரின்னா சரின்னு சொல்லணும். ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? நம்ம சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? நம்ம சண்டை போடுவதற்கா வாரோம்? சொல்லுங்கள். சோறு திங்கக்கா உள்ள வரோம்? இது ஏன் சீட்டு, இது ஏன் சீட்டு, சண்டை போடுறதுக்காக வரோம்? இல்லைங்க. உங்கள் ஊழியம் அந்த சபையை ஆட்டணும், உங்கள் ஊழியம் அந்த ஆலயத்தை ஆட்டணும், உங்கள் ஊழியம் அந்த ஆலயத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானபடிச்சணும். இப்படி சால்ரா அடிக்கப்படாது. சால்ரா அடித்து நம்மளும் விளங்க மாட்டோம், சபையும் விளங்காது. கர்த்தருக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யணும். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று சொல்லி நல் மனதோடு ஊழியம் செய்யுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களை என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? கர்த்தருக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யுங்க. நீ மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்யாத. சொல்லுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறார், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார் அதை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு அதை சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்கள் சபைக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க?
உங்கள் ஆலயத்துக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? உங்கள் கையில் எவ்வளோ பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்தீங்களா? கர்த்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்தீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வாழ்ந்த நாட்களில் ஊழியம் செய்ய தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும், நம்ம ஜெபம் பண்ணும்போது பேய் ஓடணும், நம்ம ஜெபம் பண்ணும்போது சுகம் கிடைக்கணும். அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? உண்மையாக நீங்கள் ஊழியம் செய்தீங்களா? மனுஷனுக்கென்று ஊழியம் செய்கிறீங்களா? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறீங்களா? யோசித்து பார்க்கணும். ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஊழியத்தில் நிறைய நன்மை பெற்ற ஊழியர்களும் உண்டு, ஊழியத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட ஊழியர்களும் உண்டு. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஊழியத்தை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்காராம்? உங்கள் சபை பக்தி விருத்தி அடையணுமா? உங்களுடைய ஊழியம் ஆலயம் பக்தி விருத்தி அடையணும். 10 குடும்பம் வந்த இடத்துல 20 குடும்பம் மாற்றணும், அதுதான் உங்கள் ஊழியம். 20 குடும்பங்கள் இருக்கிற ஆலயத்தில் நீங்கள் என்றைக்கு அந்த பொறுப்பை ஏற்கீங்களோ அடுத்த கொஞ்சம் நாட்களில் 20 குடும்பம் 40 குடும்பம் மாறணும். இதுதான் சபை பக்தி வருவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட ஊழியம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஊழியத்தில் நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய விதங்களை கர்த்தரே வைத்திருக்கிறார். அதில் உங்களுக்கு என்ன பொறுப்போ அதை நீங்கள் உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார், மறந்துடாதீங்க. உங்களோட நியாயம் கேட்பார். எப்போ உனக்கு நான் இந்த வேலையை கொடுத்தனே, உன்னை நம்பி இத்தனை ஆத்துமாக்களை தந்தனே, இந்த ஆத்துமாக்களுக்கு பதில் என்ன? இந்த ஆத்துமாக்கள் வீட்டில் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட கேட்பார். மறந்துடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க. சும்மா ஏதோ போகிறோம், 10 நிமிஷம் செய்தி கொடுக்க வாரோம். இல்லைங்க, ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான காரியம். இன்றைக்கி 1-2 பேர்லாம் இருக்காங்க, பேர் சொல்லலாம். உண்மையான ஊழியக்காரங்க இன்னும் இருக்காங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உண்மையாய் ஜெபிக்கிற நிறைய ஊழியக்காரங்களை கர்த்தர் வச்சிருக்கார். அதனால தான் இன்னும் ஊழியமானது எவ்வளவோ தடைகள் வந்தாலும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். யார் எங்கே எதை உடைச்சாலும் ஊழியம் நடக்கும், யார் எங்கே எதை தடுத்து நிறுத்தாலும் ஊழியம் நடக்கும். அதை மாற்றவே முடியாது. அது கர்த்தருடைய வேலை, அது கர்த்தருக்கு பிரியமான வேலை. ஊழியம் செய்வது, ஊழியம் பண்ணுங்க, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ஊழியம் பண்ண முடியாது, உண்மையான ஊழியம் பண்ண முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி ஊழியம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஊழியங்கள் உண்மையாக இருக்கிறதா, மனுஷனுக்கு பிரியமானதாக இருக்கா? அதான் இன்றைக்கி கேள்வியே. அது கண்டுபிடிச்சிடலாம், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மனுஷனுக்கு பிரியமான ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காது. இந்த மனுஷனை பிரியப்படுத்தணும், இந்த மனுஷனை பிரியப்படுத்தணும், இந்த மனுஷன் சொல்கிற மாதிரி தான் ஊழியம் பண்ணணும், இல்லை இந்த மனுஷனே மாதிரி ஊழியம் பண்ணணும் அப்படின்னா ஊழியத்தில் என்ன இருக்காது? ஆவியும் இருக்காது, அனல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் நடந்து போகும்போது அற்புதம் நடக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். எங்கள் ஆட்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இன்னும் இருக்காங்க. இவர் நடந்து வரும்போது அங்கே பேய் பிடிச்சாலும் சொல்லும், பிசாசு பிடிச்சாலும் இந்த வாராரியா அந்த ஊழியக்காரர் என்ன வாராரு. நீங்கள் நடந்து இங்கே வரும்பொழுது ஆண்டவர் அங்கே கிரீசி ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விடுதலை கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியலாம், உங்களுக்கு அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சவுல் என்கிற ஒரு மனிதன், அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்து தேடி தேடி கண்டுபிடித்து கொலை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனை ஆண்டவர் சந்திக்கிறாரு, அவனோடு கூட பேசுகிறாரு. ஒரு சில நாட்கள், 2-3 நாட்களுக்குள்ளாய் அந்த காரியங்கள்லாம் கண்ணில் எல்லாம் நல்லா தெரியுது, நிறையா சம்பவம் நடக்கு.
அவன் உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ஞானஸ்தானம் பெறுகிறான். 2-3 நாளைக்குள்ள அவன் உடனே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னு சொல்லி பவுல் என்ன செய்கிறான், எல்லா ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணான். இயேசு கிடையாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன், இயேசு யாரெல்லாம் உண்மைன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த மனுஷனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொலை செஞ்ச ஒரு மனிதன், அவனை கர்த்தர் சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், பேசுகிறார், நடத்துகிறார். அவன் ஞானஸ்தானம் பெற்ற உடனே தாமதமின்றி, இந்த வசனம் சொல்லுது தாமதம், லேட் பண்ணலை. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, இவர் உண்மையான தேவன் சொல்லி அவன் அநேக ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணினான். இன்றைக்கி உங்கள் பிரசங்கம் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? உங்கள் ஊழியம் எப்படி இருக்குது? கர்த்தர் உங்களோடு கூட உண்மையாக பேசுகிறார். நான் உணர்கிறேன், எனக்கு தெரியும். உங்கள் ஊழியம் உண்மையாக இருக்கிறதா? உங்கள் ஊழியம் சாப்பாட்டுக்காண்டி இருக்கா? உங்கள் ஊழியம் பணத்துக்காண்டி இருக்கா? எதற்காக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான ஊழியமாய் உங்களுடைய ஊழியம் இருக்கிறதா? என்னுடைய ஊழியம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் நான் செய்தேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை இன்னும் உயர்த்துவார். கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் இதுதான் கண்டுபிடிச்சு நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை இன்னும் அநேக காரியங்களில் உயர்த்துவார். நீங்கள் பார்ப்பீங்க, இன்னும் பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்யணும். ஆரோனை போல அழைக்கப்பட்டவருடைய இந்த கனமான ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது, மறந்துடாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்யாதீங்க. மனுஷன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ஊழியம் செய்யாதீங்க. கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி சோமுனுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியம் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஊழியம் கிடையாது. இப்போ இந்த டிவி நிகழ்ச்சி வேண்டான்னு சொல்லி நான் விட்டுருவேன். வேண்டான்னு விட்டாலும் மறுபடியும் எப்படியாவது ஆண்டவர் உள்ள உணர்ந்து விட்டுருதார். அப்போ இந்த ஊழியத்தில் ஏதோ ஒரு எனக்கு வச்சுருக்கார். இன்னும் ஒரு சில ஊழியங்களை நான் ஆரம்பிப்பேன், என்னால் முடியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை தரல. ஒரு சில ஊழியங்களை தந்திருக்கிறார், ஒரு சில ஊழியங்களை தரல. அப்போ ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் கர்த்தர் நன்மையை தருவார். மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்யாதீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, சோமுனுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்யுங்க. நல் மனதோடு கூட உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமானது ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியம் நீங்கள் சபையாராய் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். நீங்கள் இன்னும் கூடி செபிக்கும் பொழுது, இன்னும் அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாய் உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஜோமணி முடிச்சுவோம். நன்றி ஆண்டவரே, மனிதனுக்கு பிரியமான ஊழியம் செய்யாமல் உமக்கு பிரியமான ஊழியம் செய்ய நான் முதலில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என் ஆசையின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய விருப்பத்தின்படியும் என்னை நடத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற நிறைய பேர் கேட்கலாம், இசப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. உங்களுக்கு பிரியமான ஊழியம் செய்யட்டும், உமக்கு பிரியமான ஊழியம் செய்யட்டும். அவள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இவன் ஊழியம் செய்கிற மத்தியில் எந்த மனிதர்கள் முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி பண தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. பொல்லாத பிசாசின் போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. இவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்யக்கூடிய குடும்பங்களை, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் ஒரு நல்ல எழுப்புதலை கர்த்தர் கொடுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க, ஒவ்வொரு செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் நன்மைகளும் கிருபையிலும் கர்த்தர் தருவாராக. ஆமென்.